எஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சார், உட்காருங்க. தாய்லாந்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும் மேம். ஓகே சார், என்ன பேக்கேஜ் எதிர்பார்க்குறீங்க? பேக்கேஜ்லாம் இல்லை மேம், டிக்கெட் மட்டும் புக் பண்ணால் போதும். ஓகே சார், என் கூட வாங்க. சஞ்சய், இவங்க டிக்கெட் புக் பண்ணுமா? நீ பார்த்துக்கோ. ஷூர். சார் உட்காருங்க சார். சஞ்சய், பாஸ் கூப்பிடுறாரு. சார் 2 minutes. நோ ப்ராப்ளம். ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? என்னதான் பண்ணாலும் இந்த பாஸை சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல. லாஸ்ட் மந்த் விட இந்த மந்த் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கோம். அப்பயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல. கடுப்பாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமா? அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐலாம் யார் கட்டுறது? அதை பற்றி கவலைப்படாமல் பிஸ்னஸை எப்படி பண்ணலான்னு மட்டும் யோசி. ஏய், இன்னும் வேலைக்கு கிளம்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எஸ்டிமேட் போட்டு பார்த்தேன், 2 லட்சம் தேவைப்படுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சேவிங்ஸ்ல 1 lakh இருக்கு. என் நகையை அடகு வச்சா 1 lakh கிடைக்கும். 2 lakhs ரெடி. ஹலோ, சொல்டா. எங்கடா இருக்க? கஸ்டமர்ஸ்ல ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இனிமேல் வேலைக்கு வர மாதிரிலாம் ஐடியா இல்லை. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா? டேய், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு பிசினஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. லேட் ஆனா பாஸ் கத்துவாரு. இனிமே நானே பாஸ் தான்டா. சுரேஷ் சார். ஃபேஸ்புக்கில் ஆட் போட்டிருக்கேன். உங்கள் நம்பர் என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஓகே சார். கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஆர்டர் பிடிச்சி வைங்க. ஓகே சார், கண்டிப்பாக. ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. சுரேஷ், ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஹலோ, சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் சார். நாங்கள் நிலா ட்ராவல்ஸ்லேருந்து பேசுகிறோம். எங்ககிட்ட தாய்லாந்து, துபாய் அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எதாவது ஃபியூச்சர் ஐடியாஸ் இருக்கா? நாங்களும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் டூர் எதாவது போனோன்னா கால் பண்ணுங்கள். ஏன் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். உங்கள்கிட்ட ராஜஸ்தான் பேக்கேஜ் இருக்கு. கோவா பேக்கேஜ், கேரளா பேக்கேஜ், ஷீரடி பேக்கேஜ், வாரணாசி அயோத்தியா பேக்கேஜ், வேளாங்கண்ணி போகணும். போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் வரேன். ஹலோ, சொல்டா. என்ன நண்பா, லட்சமா சம்பாதிக்கிற போல? வெறுப்பேத்ததாடா. ஏண்டா, என்னாச்சு? 25,000 கூட தொடலை. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் செட்டே ஆகாது. இப்போ ஒன்று கெட்டு போல. நம்ம ஆஃபீஸில் உன்ன மாதிரி கஸ்டமர் கிட்ட டிக்கெட் சேல்ஸ் பண்ண ஆளே கிடையாது. நீ வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஹலோ, அதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் என்ன சோகமா இருக்க? வேலைக்கு போகும்போது 50,000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 25,000 தான் லாபம் நிற்குது. இதை வச்சுக்கிட்டு ஹவுசிங் லோனு, இஎம்ஐ, கரண்ட்டு பில்லு, வீட்டுக்கு தேவையான ஜாமான் என்ன பண்ண போறேன்னு தெரில. என்னால் முடியல பிரியா. சஞ்சய், பிசினஸை பத்தி உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. இருந்தாலும் நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். 2 சின்ன பசங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழுந்து அடிபட்டுடுது. அதுல ஒருத்தன் அடிபட்டுச்சு அப்படிங்கறதுக்காக சைக்கிளே வேண்டான்னு நடந்து போனான். இன்னொருத்தன் அந்த வலியை தாங்கிக்கிட்டே எழுந்திருச்சு சைக்கிளை ஓட்டுறான். மறுபடியும் கீழே விழறான். மறுபடியும் எழுந்திருச்சு கீழே விழாம எப்படி சைக்கிளை ஓட்டுறதுன்னு கத்துக்கிட்டு நல்லாவே ஓட்டுறான். அன்னிக்கு அடிபட்டுடுச்சுன்னு நடந்து போனவன் இன்னைக்கு வரைக்கும் நடந்தே தான் போறான். ஆனா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவன் அதுக்கப்புறம் பைக் ஓட்ட கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கார் ஓட்ட கத்துக்கிட்டான். இன்னைக்கு அந்த காரை ஓட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கான். உன்னால முடியாதுன்னு நடந்து போக போறியா, இல்ல ராஜா மாதிரி கார்ல போக போறியா?
யார் நண்பா? நண்பா இவர் நம்ம ஃப்ரெண்டு முகேஷ். ஹலோ சார். அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணிக்கிறோம். 4 days ட்ரிப்பு. 4 days 5 nights சரிங்களா? ஸ்டே, ஃப்ளைட் டிக்கெட், அகாமடேஷன், சைட் வியூ. சார் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 75,000 ஆகுது. 20 members into 75. சார் ஓவராலாக 50 lakh கண்டிப்பாக வரும் சார். இதில் ஏதாவது கொஞ்சம் பெஸ்ட்டு டீல் பண்ணி கொடுங்க. சார் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். சுகுமார் மூலிமா வந்ததுனால சார் ஒரு 10,000 லெஸ் பண்ணிக்கங்க. பட் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் சார். சார் டீல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இந்தாங்க இந்த 10,000 அட்வான்ஸ். பார்ப்போம். தேங்க்யூ சார். சூப்பர் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ. இதை பிரியா கிட்ட சொல்லுவோம். இவன் வேற ஒருத்தவன். சொல்டா. டேய் நியூஸ் பாத்தியா? என்னடா நியூஸு? என்ன நியூஸா? நாளைலேருந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கடா. புரியல. கடையெல்லாம் மூட சொல்லிட்டாங்களா? பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டுன்னு எதுவுமே ஓடாதான். நம்ம ஆஃபீஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? நியூஸை பாடுறா. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்து வேண்டுகோள். சொல்லுங்க சார். சார் லாக்டவுன்னால பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு கொஞ்சம் பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சார். என்ன சஞ்சய், என்ன திங்கிங்? ஏய் எதுக்கு அழற? நம்மளுமே மிடில் கிளாஸ்லாம் இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. எவன் இங்கே லட்சமாக பணம் வச்சுருக்கானோ அவன் மட்டும் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும். நாமளாம் ஒருத்தவன் கீழே அடிமையாக வேலை செஞ்சு கடைசி வரை செஞ்சுட்டு இருக்கணும். சஞ்சய், நீ கோவப்பட்டு இங்க ஒன்றும் ஆக்க போறதில்ல. கோவிட் உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தான். இந்த உலகத்துல மக்களுக்கு எல்லா நேரத்திலயும் எல்லாத்துக்குமான தேவை இருக்கு. அதே மாதிரி உன் பிசினஸ்க்கான தேவையும் மக்களுக்கு இருக்கு. நீ கிவ் அப் பண்ணிட்டனா உன் பிசினஸ் உன்னை கிவ் அப் பண்ணிடும். நீ ஸ்டார்ட் பண்ணு. ஃபுல் ஸ்டாப் போட்டு நிறுத்தாம கமா போட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்கு முதல்ல நானே என்னை நம்பினேன். அதுக்காக பல எஃபர்ட் போட்டேன். எதுவுமே கை கொடுக்கல. இன்னும் 2 மாதத்தில் இஎம்ஐ கட்டணும்னு பேங்க்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். கூகுளில் எல்லா ட்ராவல்ஸ் ஏஜென்ட்ஸோட காண்டாக்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்கூல், காலேஜ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லா குரூப்லேயும் ஆக்டிவ் ஆனேன். என் கம்பெனியை மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தி வேர்ல்ட் வில் ரிவைவ் சூன், ஸோ பி சேஃப் அப்படின்னு டிசைன் பண்ணி வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸ்கூல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி யாராவது சொந்த ஊருக்கு போக காத்துட்டு இருக்காங்களா, இல்லை வேறு ஊரில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு விசாரித்தேன். அவங்க எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் நீடாக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தேவைப்படும், ஆஃபர் பண்ண முடியுமான்னு ஏர் டிக்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு மெயில் பண்ணேன். அவங்க அட்வான்ஸ் பே பண்ணால் டிக்கெட் லாக் பண்ணுறதா சொன்னாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் 10% அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரெடி பண்ணி பே பண்ணி அக்ரிமெண்ட்டும் போட்டேன். After nearly 2 months, India is all set to take off. Civil Aviation Minister Hardeep Singh Puri announced the opening of domestic flights, but in a calibrated manner from May 25th. Puri tweeted saying that all airports and air carriers... கொஞ்ச நாள்லயே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலான்னு நியூஸும் வந்துச்சு. எல்லா குரூப்புக்கும் சென்னை டு பாம்பே, ஹைதராபாத் டு மும்பை, பெங்களூர் டு சென்னை டிக்கெட் அவைலபிள்னு மெசேஜும் போட்டேன். மார்க்கெட்டில் 2000 ரூபா டிக்கெட் 15,000 வரை சேல்ஸ் பண்ணாங்க. நான் குறைஞ்ச லாபத்துக்கு டிக்கெட்ஸை சேல்ஸ் பண்ணேன். எல்லாரும் என்னை காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனிஸ் என்னை டிக்கெட்டிங் பார்ட்னர் ஆக்கினாங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட்டிங் மட்டுமே ஹேண்ட்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் முழுசாக முடிஞ்சதும் இன்டர்நேஷ்னல் லெவலில் டிக்கெட்டிங் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்.
பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பக்கபலமா ஒரு பாசிட்டிவான மென்டர் இருந்தாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் யார் வேணும்னாலும் இந்த உலகத்துல சாதிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என் மனைவி. அதே போல உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இல்ல அப்பா அம்மா மனைவி அப்படி யாராவது ஒருத்தங்க இருந்தா கூட நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயிக்கலாம்.